ஐயோ பாட்டி விடுங்க பாட்டி விடுங்க வலிக்குது பாட்டி. டேய் பச்சோந்தி பையல ஏமாந்த பையல இன்னைக்கு சட்டினிடா. பாட்டி நமக்கு நான் சொல்றது உண்மை. ஏமாந்தவனுக்கு புத்தி வராது போ. அத கொஞ்சம் ஆஸ்வாசப்படுங்க. அட இப்படி ஆச்சு. உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு இருந்தும் டைவர்ஸ் வாங்காமலே இந்த தேவிகா தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு. இந்த பப்பரப்பா மனோஜும் பொண்டாட்டிக்கு டைவர்ஸே வாங்கல, காசு கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, பல கோடி கிடைக்க போகுதுன்னு தாலியை கட்டினது இவங்களோட தப்பு. அதை விட்டுட்டு என்ன ஆண்டி நீங்க என்ன வாவான்னு கூப்பிடுறீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படின்னு இப்ப வர மறுக்கிறதும், நீங்க வந்தே தீரணும், ஊரறிய வாழ்ந்து தீரணும், என் பொண்ணுக்கு நீங்க எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும், அப்பதான் அவளுக்கு குணம் ஆகும் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கிறதும் டூ மச்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. உலகத்திலே மாப்பிள்ளை கிடைக்கலையா என்ன இந்த அம்மாவுக்கு? பணக்காரன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கல மாப்பிள்ளை கியூல நிக்கலாமே. போயும் போயும் பப்பரப்பா மனோஜை போய் கல்யாணம் பண்ணிட்டு அது நிலை இல்லாத ஒரு மனுஷன் காணல் நீர் மாதிரி இந்த பக்கம் சைவமா இந்த பக்கம் சைவமா நினைக்கிற ஆளு. அப்படி இருந்தும் பணத்துக்காண்டி என் பொண்ணை வெளில கூட்டு போன்னு சொல்றதுனால வேற வழி இல்லை. பணம் வரணுமே நம்ம பேருக்கு, எல்லா சொத்தையும் எழுதி வைக்கிறேன் இருக்குல்ல, பங்கு இருக்குன்ட்டு அதனால அடங்கி போறாரு. ஆனா ரோகிணி மேல கொஞ்சோன்னு இறக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது சுத்தமா போயிடுச்சுங்க மனோஜுக்கு. ஆமா, பணம் பெருசா ஜனம் பெருசான்னா இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் பணம் தான் பெருசு. அதனால இப்ப கனகாவை நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கு கூட்டு போறாங்க. இந்த பிள்ளையும் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸ்னு இருந்த புள்ள இப்ப மனோஜ் அதுவும் ஹஸ்பண்டுன்னு தெரியுது. பார்க்குக்கு போயிட்டு என்ன விதவிதமா போட்டோ எடு அப்படிங்கிறாங்க. மனோஜும் போட்டோ எடுத்துட்டே இருக்காரு. அப்படியே பல விதமா எடுக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வராங்க நம்ம யூடியூபர் நம்ம பார்வதி மேடம் வராங்க. சிவனும் பார்வதியும் வந்து எடுத்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கல இங்க மனோஜ் பாத்துறாரு. ஐயோ பார்வதி ஆண்டி வந்திருக்காங்களே, மாட்டினோம்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? கனகா இங்க வா, நம்ம இந்த இடம் சரியில்லை, நம்ம அங்கிட்டு போய் போட்டோ எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கத்து கூட்டிட்டு ஓடுறாரு. இவங்க பார்த்தா கதை சொல்றதுக்கு கரெக்டா செட் பண்றாரு சிவம். இந்த இடம் கரெக்டா இல்ல லொகேஷன், நம்ம வேற இடம் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. கரெக்டா மரத்துக்கு பின்னாடி மனோஜும் கனகாவும் ஒளிஞ்சிருக்காங்க. ஐயோ ஆண்டி இங்கிட்டு வராங்களே, கனகா இந்த இடம் சரியில்லை, வா நம்ம வேற பக்கத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் ஓடுறாரு, அவங்க அந்த பக்கம் வராங்க. அங்கிட்டு வராங்களேன்னு இவங்கிட்டு போக இப்படியே மாறி மாறி ஒரே கூத்தா நடக்குது. மனோஜுக்கு ஒரே நடுக்க வந்துருது. இன்னைக்கு நம்ம மாட்டணும் பார்வதி ஆண்டி கண்ணுல மாட்டணும், அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு கனகா போதும், ஷூட்டிங் பண்ணதெல்லாம் போதும், நம்ம வேற இடத்துக்கு போய் எடுப்போமா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, இங்கதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்குது. இவளே ஒருத்தி இவகிட்ட போய் நம்ம என்ன சொல்றது ஒன்னும் புரியலன்னு தவிச்சு போய் ஓடி கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல ஒளிஞ்சு நிக்கிறாரு. பார்வதி இங்கிட்ட அங்கிட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்கல, யாரு இது? மனோஜ் மாதிரியே தெரியுதே. பார்வதி கண்ணில் பட்டுறாரு மனோஜ். என்ன பண்றாங்க, இருங்க சிவம் இந்த வர்றேன் அப்படின்னு கிட்டக்க வாராங்க. வந்துகிட்டே இருக்கல, ஐயோ பார்த்துட்டாங்க போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு மாட்டினண்டா டே மனோஜ் அப்படின்னு டக்குன்னு கையை மூடிட்டு திரும்பிக்கிறாங்க. பின்னாடி வந்து நிக்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு பார்வதி கூப்பிட, இருங்க எதுக்கு என் ஹஸ்பண்டை கூப்பிடுறீங்க, ஏன் என் ஹஸ்பண்டை கூப்பிடுறீங்க அப்படின்னு கனகா சொல்ல, நீ யாருமா, இவனை போய் நீ ஹஸ்பண்டுன்னு சொல்ற, மனோஜ் அப்படின்னு கூப்பிட என்ன சிரிச்சுக்கிட்டே திரும்புறாரு. ஆண்டி நீங்களா ஆண்டி, நான் இருக்கிறட்டும், நான் தான் பார்வதி ஆண்டி தான், நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, இந்த பொண்ணு என்ன உன்ன ஹஸ்பண்டுன்னு சொல்லுது, என்ன நடக்குதுங்க அப்படிங்கல. இப்படி திருன்னு மனோஜ் முழிக்கிறாரு. இல்ல ஆண்டி, இதுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, யாரை பார்த்தாலும் ஹஸ்பண்ட் தான் சொல்லும், அது மாதிரிதான் என்னைய சொல்லுது. அது சரி, அது ஏன் உன்னை மட்டும் இப்ப சொல்லணும், இப்ப இங்க யாரும் இல்லையே, நீ மட்டும் உட்காந்துருக்க, என்ன மனோஜ் சொல்லு. இல்ல ஆண்டி நிஜமா அப்படிதான். ஏமா கனகா, நீ என்ன மட்டும் சொல்ல மாட்டில்ல, இதோ இந்த அங்கிளையும் அப்படித்தானே சொல்லுவ. கரெக்டா சிவமும் இங்க வந்துடுறாரா. சிவத்தை பார்த்துட்டு ஆமா நீ சொன்னா நான் சொல்லுவேன், இவர் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சிவன் கையை போய் பிடிக்க பார்வதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ இரு மனோஜ், அந்த பிள்ளையா சொல்லணும், ஆனா நீ சொல்ற, எனக்கு இன்னும் புரியலையே, என்னப்பா நீ சொல்லு. கனகா இவர் உன் ஹஸ்பண்டா, இவர் உன்னை கல்யாணம் பண்ணிருக்காரா? ஆமா, இதோ இந்த தாலி தான் மனோஜ் கட்டின தாலி அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காமிக்க, இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு சொல்ல மாட்டா. மனோஜ் உண்மையை சொல்லு, உங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றியா, உன் அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, இப்படியா நீ பண்ணுவ? இல்ல ஆண்டி, அது வந்து ஆண்டி, இல்ல அவ சும்மா சொல்றா,
இங்க பாரு மனோஜ், அந்த பிள்ளை பொய் சொல்ற மாதிரி தெரியல. நீ தான் தாலி கட்டியிருக்க. ஏம்மா கனகா சொல்லுமா அப்படின்னு சொல்லல. ஆமா, என் பேர் கனகா. எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் தாலி கட்டியிருக்காரு. எங்க வீட்ல வச்சுதான் கல்யாணம் பண்ணணும். பெருசா பெருசா பண்ணோம் தெரியுமா? எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மேக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல ஏமாத்த முடியாது மனோஜ். சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கேட்குறாங்க. வேற வழி இல்ல. ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு, கதறாரு. என்னாச்சு அப்படிங்கல. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் கனகா கழுத்துல தாலி கட்டிட்டு இருந்தான். உண்மைதான். அட பாய் மனுஷா, பொண்டாட்டி இருக்கையில இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கிற, அதுவும் உங்க அம்மாவுக்கு தெரியாம. அவ இந்த நிலைமை மட்டும் தெரிஞ்சா அவ எவ்வளவு துடிச்சு போவா அப்படின்னு சொல்ல, ஆண்டி அவ தான் டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டா. எனக்கு 5 லட்சம் காசு இல்ல. தேவிகா அம்மா கனகா அம்மா தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் கனகா கழுத்துல தாலி கட்டிட்டேன் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஆண்டி. அடைச்ச இதை போய் நான் சொல்ல போறேன். ஆனாலும் உங்க அம்மாவுக்கு இதெல்லாம் வேணும் தான். இப்பயே கூட போய் உங்க அம்மாட்ட சொல்லி வெறுப்பேத்தலாம். ஆனா அவளா இருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பா. உங்க அம்மா ரொம்ப என்ன நோகடிச்சிட்டா. உங்க அம்மா மூஞ்சிலே நான் முழிக்க கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். அதனால நான் சொல்ல போறது இல்ல. ஆனா ரோஹிணிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதே. அவ கேஸ் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டி அவ தான் என்ன டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? அப்ப அவ வயித்துல ஏன் குழந்தைய கொடுத்த? அது வந்து ஆண்டி, அந்த குழந்தைக்கு அப்பா. சும்மா நிறுத்து மனோஜ், இப்பெல்லாம் பொய் பேசாத. எனக்கு நல்லா தெரியும், ரோகிணி பொய் சொல்ல மாட்டா. அந்த குழந்தைக்கு அப்பா நீதான் அப்படின்னு சொல்ல, ஆண்டி அதெல்லாம் இல்ல ஆண்டி, எனக்கு கனகாவோட தான் வாழ்க்கை. அவ தான் எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் தரேன்னு இருக்காங்க. அப்போ சொத்து சுகம் தான் உனக்கு முக்கியம். அட பாவி, உங்க அம்மா மாதிரியே நீ இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி இதை சொல்லிடாதீங்க. அட போடா, இது ஒரு பொழப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? ஆனா மனோஜ், இப்பவும் சொல்றேன், நீ பயங்கரமான தப்பு பண்ற. நீ திருந்த பாரு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. ரோஹிணி நினைச்சா உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளர தள்ளலாம். அதே மாதிரி இந்த பொண்ணோட அம்மா நினைச்சாலும் பொண்டாட்டி இருக்கையில என் பொண்ணு கழுத்துல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ என்ன வேணாலும் ஆகு. என்னை ஆள விடு. எனக்கு இப்ப கதை சொல்ற மூடே போச்சு. சிவம் சார், நம்ம இன்னொரு நாளைக்கு ஷூட்டிங் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாங்க. போகையில சிவன் பாக்குறாரு. என்ன மேடம், என்ன பார்வதி இப்படி பண்றான்? அம்மாடியோ, இவன் சரியான ஒரு இதா இருப்பான் போல இருக்கே. ஆமா, அவன் ஒரு இன்னசென்ட்னு அவங்க அம்மா பீத்திக்கிருவா. ஆனா இப்ப பாத்தியா, திருட்டுத்தனமா 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அம்மாடியோ, யாரையுமே நம்ப முடியல இந்த காலத்துல. இப்ப இதை யார்கிட்ட சொல்றது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே, யார்கிட்டயாவது சொல்லணுமே அப்படின்னு பார்வதி நினைச்சிட்டே போறாங்க. முத்துக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு முத்துக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அவங்க அப்பாவோட அவங்க பாட்டிக்கு முடியலன்னு போயிட்டு இருக்காங்களா, அதனால போனை எடுக்க முடியல. மறுபடியும் அடிக்கவும், சரி ஏன் அடிக்கிறாங்கன்னு அட்டன் பண்றாரு. என்ன பார்வதி ஆண்டி, எதுக்கு கால் பண்றீங்க? இல்ல முத்து, உங்ககிட்ட முக்கியமானது ஒண்ணு சொல்லணும். எதா இருந்தாலும் அப்புறம் பேசலாமே. எனக்கு பாட்டிக்கு முடியல, நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு போனை வச்சிடுறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு புரியலையே அப்படின்ட்டு ஊருக்கு போறாங்க. பார்த்தா பாட்டி மயக்க நிலையில இருக்காங்க. பாட்டி அப்படின்னு போய் கட்டி பிடிச்சி அழுகுறாரு. நம்ம அப்பாவும் போய் அழுகுறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு. நம்மள கவலைப்படாதடா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்கள விட்டுலாம் மாட்டேன். சும்மா மயக்கம்டா. ஏதோ சாப்பிட்டது சேரல. அவ்வளவுதான். அம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாம்மா. டேய் அதெல்லாம் வேணாம்டா. அதெல்லாம் சொல்றத கேட்பியா இல்லையா? வயசான காலத்துல நீ ஏன் தனியா கடந்து கஷ்டப்படுற? நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஏன்டா உன் பொண்டாட்டி நேரம் எனக்குன்னா துடிச்சு போய் வந்திருப்பா. ஏன்டா மீனா வரல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பாட்டி கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு, இல்ல பாட்டி, அது வந்து சொல்ல போறாரு. அண்ணாமலை தடுத்துறாரு. வேணாம்டா, நீ சொல்ல வேணாம். இல்லப்பா, பாட்டி அப்புறம் கோச்சுப்பாங்க. நீ மாதிரியே பரவாயில்லடா, நான் மனசு கஷ்டம் மாதிரி இப்போதைக்கு அம்மாவும் கஷ்டப்பட வேண்டாம். ஊர்ல போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு ஊருக்கே போயிடுறாங்க. பார்த்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டாங்களா, இனிமே ஒரு தப்பும் பண்ண முடியாதுன்னு அப்படியே நடுங்கி போய் மனோஜ் நிக்கிறாரு. என்னடா மனோஜ், பாட்டி வந்திருக்கேன், முடியாம வந்திருக்கேன், ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி, சும்மாதான். இல்லையே, நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதே. என்னடா தப்பு பண்ண? ஐயையோ, கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சே. இதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லையிலே அங்க தேவிகாவும் கனகாவும் கால் பண்றாங்க. போன் எடுத்துட்டு அப்படியே வெளியில போறாரு. பின்னாடியே பாட்டி வருது. என்ன பண்றான் அப்படிங்கல. இங்க பாருங்க, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, இப்பதானே வந்துட்டு வந்தேன். ஏன் மறுபடியும் கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன மனோஜ் இப்படிலாம் பேசுறீங்க? அவ உங்க பொண்டாட்டி உங்களை கேக்குறா, வாங்க ஒரு ஜூஸ் வேணும் கேக்குறா, ஜூஸோட வாங்க அப்படின்னு தேவியா சொல்ல, இல்ல எங்க பாட்டி வந்திருக்காங்க, நான் அப்புறம் தான் வருவேன். இப்ப நீங்க வரல, உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு மாமியா சொல்ல, உடனே என்ன பண்றாங்க, நான் வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. பின்னாடி பாட்டி நிக்குது. பார்த்தோன்னா ஆடி போறாங்க. யாருக்குடா நீ ஜூஸ் வாங்கிட்டு போறேங்கிற? மாப்பிள வான்னு அந்த அம்மா சொல்லுது. என்னடா மனோஜ் பண்ணிருக்கிற அப்படின்னு பாட்டி செம்மையா பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.